திருவனந்தபுரம் டிசம்பர் 16. ஐயப்ப பக்தர்கள் பஸ் மீது கார் மோதியது. புதுமத தம்பதி உட்பட 4 பேர் சாவு. தேனிலவுக்கு சென்று திரும்பிய போது நேர்ந்த சோகம். பஸ் மீது மோதிய விபத்தில் நொறுங்கிய கார் இடுபாடுகளில் சிக்கிய புதுமண தம்பதியை மீட்கும் பணி நடந்தபோது எடுத்த படம். அனு நெகிழ். அது பாருங்கள், அனு நெகிழ். ஓகேங்களா? ஸோ இந்த செய்தி என்னன்னு பார்ப்போம். ஆமாம், திருவனந்தபுரம் டிசம்பர் 16. கேரளாவில் பத்தனம்திட்டா அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற பஸ்ஸும் காரும் மோதி கொண்டன. இந்த விபத்தில் தேனிலவுக்கு சென்று திரும்பிய புது மன தம்பதி உள்பட 4 பேர் பரிதாபமாக இறந்தனர். தேனிலவுக்கு சென்ற தம்பதி கேரளா மாநிலம் மல்லசேரி பகுதியை சேர்ந்தவர் நெகிழ், வயது 29. இவர் கனடாவில் என்ஜினியராக வேலை பார்த்து வந்தார். நெகிழும் பிஜு ஜார்ஜ் என்பவரின் மகள் அனுவும் 26. அனுவின் வயது 26. கடந்த 8 வருடங்களாக காதலித்தனர். இந்த காதல் கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திருமணத்தில் முடிந்தது. காதல் திருமணம் கைகூடிய சந்தோஷத்தில் புதுமான தம்பதி தேனிலவுக்கு மலேசியாவுக்கு சென்றனர். பின்னர் தேனிலவு முடிந்ததும் நேற்று அதிகாலையில் விமானம் மூலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு வந்தனர். அங்கு ஏற்கனவே இருவரையும் வரவேற்க நிகிலின் தந்தை மதாய் ஈப்பனும் அனுவின் தந்தை பிஜு ஜார்ஜியும் கார் சென்றனர். பிறகு 4 பேரும் கார் மூலம் அங்கிருந்து புறப்பட்டனர். அந்த காரை பிஜு ஜார்ஜ் ஓட்டினார். கார் பஸ் மோதியது. புனலூர் மூவாற்றுப்புழா மாநில நெடுஞ்சாலையில் கூடல் முறிஞ்சாக்கல் பகுதியில் அதிகாலை 4:30 மணிக்கு கார் சென்றபோது எதிரே ஹைதராபாத்தில் இருந்து மினி பஸ் வந்தது. இந்த பஸ்ஸில் சபரிமலைக்கு சென்ற ஐயப்ப பக்தர்கள் பயணம் செய்தனர். அந்த சமயத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் காரும் மினி பஸ்ஸும் மோதி கொண்டன. இந்த விபத்தில் காரின் முன்பகுதி பலத்த சேதமடைந்து நொறுங்கியது. 4 பேர் பலி. இந்த இடிபாடுகளில் சிக்கி மத்தாய் ஈப்பன், நெகிழ், பிஜு ஜார்ஜ் ஆகியோர் அதே இடத்திலேயே உடல் நசுங்கி துடிதுடித்து பரிதாபமாக இறந்தனர். அனு மட்டும் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்தார். இது பற்றி தகவல் அறிந்ததும் போலீசார் மற்றும் தீய அணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து காரில் சிக்கியவர்களை வெளியே கொண்டு வர முயற்சி செய்தனர். பெரும் போராட்டத்திற்கு பிறகு காரை எந்திரம் மூலம் வெட்டி இடிபாடுகளை அகற்றினர். அந்த சமயத்தில் அனுவை தவிர மற்ற 3 பேரையும் பிணமாகத்தான் மீட்டனர். மேலும் அனுவை சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே அவரும் பலியானார். இந்த விபத்தில் மினி பஸ்ஸில் வந்த 19 பக்தர்கள் லேசான காயம் அடைந்தனர். விபத்துக்கு காரணம். இந்த விபத்து குறித்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் காரை ஓட்டிய பிஜு ஜார்ஜ் திடீரென தூங்கியதால் தாறுமாறாக ஓடியபடி ஐயப்ப பக்தர்கள் சென்ற பஸ் மீது கார் மோதியதாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இன்று 16ஆம் தேதி அனுவுக்கு பிறந்த நாள். இந்த நாளையும் உறவினர்கள் மத்தியில் சிறப்பாக கொண்டாட நெகிழ் தீர்மானித்து இருந்தார். இதற்காக முன்கூட்டியே தேனிலவை முடித்துவிட்டு திரும்பிய போதுதான் எதிர்பாராத விதமாக புதுமான தம்பதி விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் நடந்து உள்ளது.